எண்ணெய் போட்டு பட்டை லவங்கம் போட்டுட்டு தேவையான அளவு முந்திரி, அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை கொட்டிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுடணும். அதுக்கப்புறம் புதினா, இஞ்சி பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு பூண்டு பேஸ்ட்டை போடணும். அதையும் கொஞ்சம் வதக்கணும் நல்லா. அப்புறம் தேவையான அளவு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டுத்தையும் கலந்து நல்லா வதக்கி விட்டு பொன்னிறமாக வதக்கணும். ரெண்டுத்தையும் வெங்காய தக்காளியும். டேஸ்ட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு அப்புறம் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுங்க. வேக வச்ச நாட்டுக்கோழியை போட்டு கலரி அப்புறம் புதினா கொஞ்சம் போட்டுங்க. அப்புறம் தேவையான மசாலா வந்து சில்லித்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் போட்டு அப்புறம் கரம் மசாலா தேவையான அளவு, நாட்டுக்கோழியை வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு ஊற வச்ச பிரியாணி அரிசியை வந்து கொட்டி கலரி விடணும். அதுக்கப்புறம் கலரி விட்டுட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு வாழை இலையை வந்து கட் பண்ணி மூடிடணும். மூடிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அதில் நெருப்பு தூக்கி மேலே போட்டுட்டு டம் கட்ட வேண்டியது தான். இப்போ உப்பு கொஞ்சம் மேலே நல்லா தூவி விட்டுட்டு அது எதுக்கு போடுற யோசிப்பீங்க மக்களே. அது வந்து ஹீட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும். நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். தயிர் பச்சடி இருக்குது, வறுத்து வச்ச மீன் இருக்குது, நாங்கள் செஞ்ச நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது. நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பாய் பாய்.